வாழ்க்கையிலும் ஆவியானவர் எங்களை வழிநடத்தி வருகிற தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவாதி தேவனே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லாரும் சோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தாதி கர்த்தரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறோம். ராஜாதி ராஜாவே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். வனாந்திரத்தில் தம்முடைய ஜனங்களை நடத்தின கர்த்தர், சிவந்த சமுத்திரத்தை பிளந்தவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வழியே தண்ணீர்களிலே பாதையை உண்டாக்குகிற கர்த்தர், வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குகிற கர்த்தர். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும் என்று சொன்ன கர்த்தர். ஹல்லேலூயா. நீர் சிநேகிக்கிற பரிசுத்தம் எங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் உண்டாகட்டும். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். பிரசன்னம் நாடி வந்தேன், கிருபையினால் நோக்கிடுமே. பிரசன்னம் நாடி வந்தேன், கிருபையினால் நோக்கிடுமே. இரத்தத்தால் என்னை கழுவிடுமே, பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே. இரத்தத்தால் என்னை கழுவிடுமே, பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் சமூகத்திற்கே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் சமூகத்திற்கே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. மனிதர்கள் என்னை பகைத்தாலும் அஞ்சிடேனே நீர் இருக்கையிலே. மனிதர்கள் என்னை பகைத்தாலும் அஞ்சிடேனே நீர் இருக்கையிலே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் சமூகத்திற்கே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் சமூகத்திற்கே. வாழ்க்கையில் பாரங்கள் நெருக்கையிலே பிரசன்னம் என் அடைக்கலமே. வாழ்க்கையின் பாரங்கள் நெருக்கையிலே பிரசன்னம் என் அடைக்கலமே. திக்கற்ற நிலைமையில் இருந்தாலும் திடன் கொள்ளுவேன் சமூகத்திலே. திக்கற்ற நிலைமையில் இருந்தாலும் திடன் கொள்ளுவேன் சமூகத்திலே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் சமூகத்திற்கே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் சமூகத்திற்கே. பிரசன்னம் நாடி வந்தேன், கிருபையினால் நோக்கிடுமே. பிரசன்னம் நாடி வந்தேன், கிருபையினால் நோக்கிடுமே. நன்றி செலுத்துகிறோம் சாமி. உடைய திவ்ய பிரசன்னத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த இடம் முழுவதிலும் கல்வாரி இரத்தத்தை தெளிக்கிறோம். மைக் செட்டில் அடியால் மேலே உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை கர்த்தருடைய பரிசுத்த இரத்தத்தை தெளிக்கிறோம். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரின் கல்வாரி இரத்தத்தை தெளிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த அக்கினி இந்த ஒவ்வொருவர் மேலும் போடப்படுவதாக.
மகா தீர்க்கதரிசியானவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் இந்த இடம் முழுவதையும் நிரப்பி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். மகா தீர்க்கதரிசியானவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அடியாளின் வலது பார்சத்தில் நின்று கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதா, ஜோதிகளின் பிதா, பரிசுத்த ஆவியானவர் சிங்காசனத்தில் வீற்றிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அடியாளை மறைத்து ஆவியானவர் வெளிப்படுவாராக. சகல கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். உடைய சமூகத்தில் வெறுமையாக்குகிறோம், தாழ்த்துகிறோம். ஐயா, நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இங்கே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை வேளையிலே நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. நாம் எதை இழந்தாலும் அவருடைய பிரசன்னத்தை இழக்கவே கூடாது. ஹல்லேலூயா. அதான் தாவீது ராஜா கேட்டார், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். ஆமென். உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 32:8. சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து. ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆவியானவர் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்? நம்ம எல்லாருக்குமே ஆவியானவர் நமக்கு போதிக்கிறவராய் வெளிப்பட போகிறார். ஹல்லேலூயா. போதிக்கிறவர், நன்றாய் போதிக்கிறவர், பிரியமானதை செய்ய நம்மளுக்கு போதிக்கிறவர், பிரயோஜனமாக இருக்கிறதை நம்மளுக்கு போதிக்கிறவர். ஹல்லேலூயா. நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்ம நடத்துகிற கர்த்தர். முதலாவது நம்ம பார்க்க போகிறோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை என்ன செய்வேன்? உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஏசாயா தீர்க்கன் சொல்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஏசாயா 30:21. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்கிற வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஆவியானவர் சொல்கிறார், நீ வலதுபுறமாய் சாயிற, இடதுபுறமாய் சில நேரம் சம்டைம்ஸ் சாய்ஞ்சிட்டு போற, என் பாதையில் நடக்காம. ஆனால் ஆவியானவர் உங்களோடு இடைப்படுவாராம். வழி இதுவே மகளே, இந்த பாதையில் நட, நல்ல வழி எங்கே என்று விசாரித்து அதன் வழியிலே நடவுங்கள். ஆவியானவர் கூறுகிறார், நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். செம்மையானவருடைய ஜெபமோ கர்த்தருக்கு பிரியம், உண்மையுள்ளவர்களோ கர்த்தருக்கு பிரியம். கர்த்தர் நம்மை போதித்து நடத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம் ஒவ்வொருவர் மேலும் I will guide you with mine eye, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த காரியத்தில் எப்படி செய்யணும் தெரியாமல் இருப்போம். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் ஆவியானவர் ஆலோசனை சொல்லுவார். ஆலோசனையில் ஆச்சரியமானவர், ஆமென். செயலில் மகத்துவமானவர், யோசனையிலே பெரியவர், செயலிலே வல்லவர். அவர் உனக்கு போதிப்பார். மகனே மகளே, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுகிற கர்த்தர். யாருக்கு போதிப்பார்? சங்கீதம் 32 சொல்லப்பட்டிருக்கும், அதை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனை இரக்கம் பெறுவான். தாவீது ராஜா அடக்கி வைக்கிறார். பாவத்தை அடக்கி 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 வைத்ததுனால இரவும் பகலும் தாவீது ராஜா கஷ்டப்பட்டாராம். ஆண்டவரே, என் மேல் உம்முடைய கை பாரமா இருந்தது. ஆண்டவரே, என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. இதுக்கு மேலே நான் என் பாவத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், மறைச்சி வைக்க மாட்டேன், உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். அதை பட்ட வெளிப்படையாக சங்கீதம் 51 எழுதி வச்சிட்டார். நான் இப்படிலாம் பாவம் செஞ்சேன், திரும்பவும் ஆண்டவரே உடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாங்க ஆண்டவரே, இழந்து போய் நிற்கிறேன். உடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க ஆண்டவரே. உடைய பரிசுத்த ஆவியானவரை என்னிடம் விட்டு எடுத்துக்கொள்ளாமலும் இரும்.
உற்சாகமான ஆவியினை தாங்கும்படி செய்யும். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப ஒரு விஷயாய் கொடுங்க ஆண்டவரே. கதறினான். தேவனை கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியாத தெய்வம். சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பையும் சொல்லி கதறினான். கர்த்தர் அவன் விண்ணப்பத்திற்கு செவி கொடுத்தார். அவருடைய கிருபை அவனை விட்டு விலக்கவே இல்லை, அந்த குடும்பத்தை விட்டு விலக்கவே இல்லை. கர்த்தர் அவனை போதித்து நடத்தினார். அதான் தாவீது ராஜா சொல்வார் சங்கீதம் 71, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர் ஆண்டவரே, சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். பவுலையா சொல்வார் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4 சொல்லப்பட்டிருக்கும். கடைசி 4ஆம் அதிகாரத்தில் பின்பகுதியில் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். இருக்கா பாப்பா? எந்த வசனம் சொல்லுங்க பாப்பா? 12. பிலிப்பியர் 4:12. வெரி குட், காட் பிளஸ் யூ. அதுக்கு முன்னாடி இருக்கா? நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் இருக்கா? வாசிங்க பாப்பா. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். ஆவியானவர் கற்றுக் கொடுத்து வளர்க்கிற தேவன். அவர்கிட்ட வர்ற பிள்ளைங்களை மன ரம்மியம் ரொம்ப முக்கியம். மன ரம்மியமோ நித்திய விருந்து. ஒரு நேரம் சாம்பார் இருக்கும், ஒரு நேரம் கறி சாப்பாடு இருக்கும். எந்நேரம் மட்டன் சிக்கன் விரும்புகிறதா? எந்த நிலைமையில் இருந்தாலும். அடுத்து தொடர்ந்து வாசிங்க. வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் ஐயா. ஆண்டவர் சமூகத்தில் வர்ற பிள்ளைங்களை கர்த்தர் இப்படி நடத்துறார். ஆண்டவர் எப்படி நடத்தினாரா? எல்லாமே இருக்கும், ஆனால் அனுபவிக்கவே மாட்டாங்க. அப்பையும் கஞ்சத்தனமாக வாழ்வாங்க. அப்படி இல்லை, வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். சின்ன ஒரு ஃபஸ்ட்டு எளிமையான நிலைமையில் ஆண்டவர் வச்சிருப்பார். அதுலேயும் வாழ்ந்திருக்க தெரியும். இவ்வளோ வருமானமா, அதில் வாழ கர்த்தர் ஞானத்தை கொடுப்பார், போதிப்பார். ஆமென். ஆண்டவர் வருமானத்தை பெருக்கிறாரு, அதுக்கு ஆடம்பரமாக வாழணும்னு சொல்லலை. கர்த்தர் ஆலோசனை கொடுப்பார். ஆமென். தேவையான காய்கறிகள் பழங்கள் எப்படி ஆண்டவர் கைடு பண்ணுவார். ஆண்டவர் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். வாழ்ந்திருக்கவும் ஒரு மனுஷனுக்கு தெரியணும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்க. ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு சூழ்நிலை அட்மாஸ்பியர் நல்லா இருக்குது, திருப்தியாக இருக்கவும் தெரியணும். அதே சமயத்தில் ஒரு கொஞ்சம் எவ்வளோண்டு இடம் தான் இருக்குது, அதுலேயும் நாங்கள் 5 பேர் வாழ தெரியணும். அல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும், ஒரு சாப்பாடு கூட ஒரு வேளை இல்லாமல் இருக்கலாம், ஒரு வேளை அதுலேயும் கர்த்தர் போதிப்பார். ஆமென். திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். அல்லேலூயா. போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்தி. எப்படிங்க இது நடந்துச்சு? எப்படி அவர் பலப்படுத்தினார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். எந்த சூழ்நிலையிலும் வாழ தெரியணும். பிரசங்கி சொல்கிறார், வாழ்வு காலத்திலே நீ நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்திலே நீ சிந்தனை செய். மனுஷன் இவ்விரண்டை கண்டுபிடியாதபடிக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரடையாக வைத்திருக்கிறார். வாழ்வு காலம் ஒன்று இருக்கும், தாழ்வு காலம் ஒன்று இருக்கும். ஒரு காலம் தாழ்வு காலமாக நம்ம இருப்போம், வாழ்வு காலம் உங்களுக்கு உண்டு. ஆமென். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நன்றாய் போதித்து நடத்துகிறவர். 2வது பார்க்க போகிறோம். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 26வது வசனம். அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். ஆண்டவர் பார்த்தோம் போதிக்கிறவர் பார்த்தோம், நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறவர்.
நம்ம மேல கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறவர். ரெண்டாவது பார்க்கிறோம், நம்மை நன்றாய் போதிக்கிறவர். அல்லேலூயா. நம்மளை உணர்த்தி நடத்துகிறவர். உணர்வு இல்லாமல் நடக்கக்கூடாது. உணர்வில்லாதவர்கள் இருதயம் இருளடைந்தது. ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். அல்லேலூயா. என் மேல உலகத்தில் எத்தனையோ பேருக்கு பாராட்டாத அன்பை நம்ம மேல பாராட்டினாரே, அந்த உணர்ந்திருக்கிறோமா? ஒவ்வொரு நாள் கிருபையை கொடுத்து 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 நம்மளை நடத்துறாரே ஒவ்வொரு நிமிஷமும். தாழ்வில் நினைத்த கிருபை இது, தாங்கி நடத்தும் கிருபை இது. தாழ்வில் நினைத்த கிருபை இது, தாங்கி நடத்தும் கிருபை இது. தாங்கி நடத்துகிற கிருபை, நம்முடைய தாழ்வில் நினைத்த கிருபை, உன்னை உயர்த்துகிற கிருபை, தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்த கிருபை, உன்னை நன்றாய் போதித்து உணர்த்துகிற கர்த்தர். காரணம், அவர் என்னுடைய தேவன். அல்லேலூயா. என்னுடைய தேவன். அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அவர் நம்முடைய தேவன், என்னுடைய தேவன். அல்லேலூயா. நன்றாய் போதித்து நம்மளை உணர்த்தி நடத்துகிற கர்த்தர். ஞானத்தையும் உணர்வையும் அருளுகின்ற ஆவியானவர், ஆலோசனையும் பலனையும் அருளுகின்ற ஆவியானவர், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளுகின்ற ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். மூன்றாவதாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 17-18. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாய் இருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும். முதல் நம்ம பார்த்தோம், நம்மளை போதித்து நடத்துகிற ஆவியானவர். ரெண்டாவது பார்க்கிறோம், நன்றாய் போதித்து உணர்த்துகிற நம்முடைய தேவன், என்னுடைய தேவன். மூணாவது பார்க்கிறோம், பிரயோஜனமாய் இருக்கிறதை நமக்கு போதிக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. நம்மளுக்கு எது பிரயோஜனமாக இருக்கோ, எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ எல்லாமே நம்ம தெரியணும்னு அவசியம் இல்லையே. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி எல்லா சப்ஜெக்டும் தேவையா? தேவையில்லை. என் வாழ்க்கைக்கு எது தேவை? என் ஆத்மாவுக்கு எது தேவை? ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. எத்தனையோ பேர் உலக ஞானத்தினால நிரம்பி இருக்கிறாங்க, ஆனால் தேவனை அறிகிற அறிவு இல்லைங்க. தேவனை அறிகிற அறிவு இல்லை. அதான் ஓசியா தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஓசியா 6:6, பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். பார்த்தீங்களா? ஆண்டவர் எதையா விரும்புகிறாரு? பலியை அல்ல, அவர் இரக்கத்தை விரும்புகிற கர்த்தர். அவர் பேரை இரக்கங்களின் பிதா, இரக்கமுள்ள பிதா. தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன். எந்த அறிவு இல்லாட்டாலும் தேவனை அறிகிற அறிவு நம்ம வாழ்க்கையில் இருக்கா? பேதுரு அப்போஸ்தலன் சொல்கிறார், தேவனை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பணும்னா தேவனை அறிகிற அறிவு முக்கியம். தேவனை பரிசுத்தரை அறிகிற அறிவு முக்கியம். பரிசுத்தர் எதை விரும்புகிறார்? அவர் சிநேகிக்கிறது பரிசுத்தம். அல்லேலூயா. நீர் சிநேகிக்கிற பரிசுத்தம். அவர் சத்தியத்தை சிநேகிக்கிறார், சமாதானத்தை சிநேகிக்கிறார், இரக்கத்தை சிநேகிக்கிறார். என்கிட்ட அதை விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். மீகா தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை உன் கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீ நியாயம் செய்யணும், நீ இரக்கத்தை சிநேகிக்கணும், அவர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை சிநேகிக்கணும், சமாதானத்தை சிநேகிக்கணும், சத்தியத்தை சிநேகிக்கணும். கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடக்கணும். இதைத்தான் தான் ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். மனத்தாழ்மையாய் நடக்கிறோமா?
தாழ்மையுள்ளவர்களோ கர்த்தர் பிரியமா இருக்கார். உண்மையுள்ளவர்களோ கர்த்தருக்கு பிரியம். பிரயோஜனமா இருக்கிறதை எனக்கு போதிக்கிற கர்த்தர். அவருடைய கற்பனைகளை கவனித்து நடக்கும் பொழுது நம்முடைய சமாதானம் எப்படி இருக்குமா? நதி போல சமாதானம். அல்லேலூயா. அப்படியே கர்த்தர் நம்ம உள்ளத்தை நிரப்புறாரு. இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்? சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. என்னுடைய சமாதானம். தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம் ஐயா? புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. நீதியின் ராஜ்யம், அது சமாதானத்தின் ராஜ்யம், பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிற சந்தோஷத்தின் ராஜ்யம். இந்த உலக மேன்மை எல்லாம் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும் ஒரு நாள் போய் நிற்கணும். ஆண்டவர் சொல்வார், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. அந்த வார்த்தையை என் காதுகள் கேட்கணும், உங்கள் காதுகள் கேட்கணும். மகனே மகளே, வெல் டன் குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட். உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த மகனே மகளே, உன்னை அநேகத்தின் மேலே நான் உன்னை அதிகாரியாக வைப்பேன். வா, உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. அந்த பரலோக ராஜ்யம் ஃபுல்லாக என்ன ராஜ்யம்? பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷத்தினால நிறைஞ்சிருக்கும் ஐயா. அது நீதியின் ராஜ்யம், அது சமாதானத்தின் ராஜ்யம், ஆவியானவருடைய சந்தோஷத்தினால் நிறைந்த ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, அது பலத்திலே உண்டாயிருக்கிறது. பேசி பேசி நம்ம என்னத்தை கண்டு போகிறோம்? ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அரட்டை கச்சேரி. ரொம்ப நேரம் பொழுத போக்காதீங்க. தேவனுடைய சமூகத்தில் நேரத்தை செலவு பண்ணுங்க. சகல பிரயாசத்தினால் பிரயோஜனம் உண்டு மகனே மகளே. ஒன்னே ஒன்று, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். ரொம்ப பேசினோம்னா வறுமை தான் கிடைக்கும். சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. என் ஃப்ரெண்ட்ஸ்டே நல்ல ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், நான் ரொம்ப நேரம் பேசுகிறேன், என்ன ஆகிரும் தெரியுமா? அதில் ஏதாவது ஒரு பாவம் வந்துடும், தவறாக பேசிடுவோம், அவங்க உள்ளத்தை காயப்படுத்திடும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயமாற்ற வேண்டும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் பிறருடைய காயங்களை ஆற்றுகிறதா இருக்க வேண்டும். அவர் போதிக்கிறவர், நம் நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறவர், நன்றாய் போதித்து உணர்த்துகிற நம்முடைய தேவன், பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதிக்கிற கர்த்தர். உடைய கற்பனைகளை கவனித்து நடத்தும் பொழுது உன் சமாதானம் நதி போல இருக்கும், உன் நீதி சமுத்திரத்தின் எல்லைகள் போல இருக்கும். உடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கோ மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரலே இல்லை என்று ஆவியானவர் விரும்பி சொல்கிறார். எதை போதிப்பார்? சங்கீதம் 143:10. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி, உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அல்லேலூயா. ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் ஆண்டவரே. டீச் மீ லார்ட் டு டு யுவர் குட் வில். உங்கள் சித்தத்தை நிறைவேற்ற, உங்களுடைய குட் விஷ், உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற எனக்கு போதித்தருளும் ஆண்டவரே. உங்கள் நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. சிறு வயது முதல் போதித்து நடத்துகிறவர். பவுலையா போதிக்கப்பட்டார் கர்த்தரால். எங்கேயா அந்த போதனை கிடைக்கும்? உபாகமம் 33:3. உபாகமம் 33:3. மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார், அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள், அவர்கள் உம்முடைய பாதத்திலே விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். அல்லேலூயா. ஆவியானவர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார், அவருடைய கையில் இருக்கிறவங்களுக்கு போதனையா. யார் யார் அவர் கையில் இருக்காங்களோ, நாங்கள் அவருடைய மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. ஆட்டுக்குட்டி யார் கையில் இருக்கணும்? ஏசப்பா தோல்ல இருக்கணும், அவர் கைக்குள்ளான ஆட்டுக்குட்டியா இருக்கணும். ஆமென். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும், என் சத்தத்தை அறிந்திருக்கிறது, ஆகையால் எனக்கு பின் செல்கிறது.
அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகளுக்கு பின் செல்லாது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். மேய்ப்பனுடைய சத்தத்தை நீ அறிந்திருக்கிறாயா? கர்த்தருடைய சத்தத்தை அறிந்திருக்கிறாயா? அவருடைய கையில் இருக்கிற பரிசுத்தமானாய் இருக்கிறாயா? நீ கையில் இருந்தால் உனக்கு போதனை போதனை போதிப்பார் ஆவியானவர். கையை விட்டு வெளியே போறவங்களுக்கு எங்கேயா போதனை? உடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உடைய பாதத்திலே விழுந்து போதனை அடைவார்கள். உனக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரணும். வேற எதில் அவர் பிரியமா இருக்கிறார்? சங்கீதம் 147 என்று நினைக்கிறேன், 146. குதிரையின் பலத்தில் விருப்பமாகிறார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். ஆண்டவரே, உங்கள் மேல நான் உங்க கிருபையை நான் சார்ந்து வாழ்றேன், உங்களுக்கு நான் பயந்து உங்க கிருபைக்கு காத்திருக்கிறேன் நீங்க சொல்லும் பொழுது கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்கிறார். என் பலத்தை நம்பல ஆண்டவரே, என் பராக்கிரமத்தை நம்பல ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று ஆவியானவர் சொல்கிறார். யாருக்கு போதிக்கிறார்? எப்படி போதிப்பாராம்? சங்கீதம் 119 35 135. உமது அடியேன் மேல் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உமது பிரமாணங்களை. சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே எப்படி நீங்க எனக்கு போதிக்கணும்? ஃபர்ஸ்ட் கேட்குறான், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரணும். எப்படி நீங்கள் எனக்கு போதிக்கணும் தெரியுமா? உமது அடியேன் மேல் உங்கள் முகத்தை என் மேலே பிரகாசிக்க பண்ணுங்க, ஷைன் பண்ணுங்க ஆண்டவரே. உங்கள் முகம் என் மேலே பிரகாசிக்கட்டும். ரெண்டாவது, உங்களுடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். அல்லேலூயா. அடுத்து சங்கீதம் 119 99. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியினால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும். ஹல்லேலூயா. அவருடைய சாட்சிகள், அவருடைய வார்த்தைகள். ஒரு மனுஷன் தியானமா நீ இருந்தேன்னா கர்த்தர் சொல்றாரு, உன் போதித்தவர்கள் எல்லாரிலும் நீ அறிவுள்ளவனாய் கர்த்தர் மாற்றுவாராம். ஆமென். சத்துருக்களிலும் அதிக ஞானம் உடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியினால் முதியோர்களை பார்க்கிலும் நான் ஞானம் உள்ளவனாய் இருக்கிறேன். சத்துருக்களிலும் ஞானம். அவருடைய சாட்சிகள் நம்முடைய தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் நான் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். சங்கீதம் 25 எடுத்துக்கொள்வோம். முதல் வசனம், கர்த்தாவே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன், என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேவ மனுஷன் தாவீது ராஜா என்ன கேட்கிறாருன்னா, 4வது வசனம் என்ன கேட்கிறாரு? எதை போதிக்கணும் கேட்கிறாரு? கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும் ஆண்டவரே, உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரணும். தாவீது ராஜா கேட்கிறாரு, உங்க வழியை எனக்கு காட்டுங்க ஆண்டவரே, நான் எந்த வழியில நடக்கணும்னு எனக்கு காட்டுங்க ஆண்டவரே, உடைய பாதைகளை எனக்கு நீங்கள் டீச் பண்ணுங்க ஆண்டவரே, உங்கள் பாதைகளை போதி தரலாம். அதான் சங்கீதம் 139 கடைசியில் சொல்லுவான், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் ஆண்டவரே, வெளிச்சத்தின் பாதையில் என்னை நடத்தும் ஆண்டவரே. வெளிச்சத்தின் பாதையில் என்னை நடத்துவீங்களா? ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீங்க. சங்கீதம் 16 சொல்கிறார், உடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் உண்டு, உடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. இதே சங்கீதத்தில் 9வது வசனம் 8வது வசனம் வாசிக்கலாமே. 8, கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். பாவிகளுக்கு கூட வழியை தெரிவிக்கிறார், ஆனால் வரமாட்டேங்கிறான். வர்றவன் பாக்கியவான். ஆமென். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். உடைய வழிகளை எனக்கு தெரிவியும் ஆண்டவரே. ஆண்டவரை நம்ம ஜெபமா வைப்போமா? உடைய பாதைகளை எனக்கு போதி தரணும். அடுத்த வசனம் பாப்பா, சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு
சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். யாருக்குப்பா வழியை போதிப்பார்? அவருடைய கையில் இருக்கிறவனுக்கு வழியை காட்டுகிறார், போதிக்கிறார். இதில் போட்டிருக்கு சாந்த குணமுள்ளவர்களுக்கு. அல்லேலூயா. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாய் இராமல் எல்லார் இடத்திலும் சாந்த குணமுள்ளவனாய், போதக சமர்த்தனாய், தீமையை சகிக்கிறவனாய் இருக்க வேண்டும். எதிராளி என்னை இதாக வராங்க, கெட்ட வார்த்தை பேசுகிறதா, எப்படி நடத்தணும்? போதக சமர்த்தனாய் மாறணும். ஆவியானவர் ஞானத்தை போதிப்பார். ஆமென். சாந்த குணமுள்ளவனாய் இருக்கணும். அவரும் தீங்கு அனுபவிக்கணும். நல்ல போர்ச்சவகனாய், என்னோட கூட என் குமாரனாகிய தீமோத்தேயுவே தீங்கு அனுபவி. நீ சத்தியத்தில் நடக்கணும். சாந்த குணமுள்ளவர்களுக்கு வழியை தெரிவிக்கிறார். அதில் இன்னும் சொல்லப்பட்டிருக்கும், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அதே சங்கீதத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கும். சங்கீதம் 25 போடப்பட்டிருக்கா பாப்பா? யாருக்கு அவர் என்ன செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறாரோ உன் எதிர்காலத்தை கர்த்தர் போதிப்பார் ஐயா. யாருக்கு? கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்துவார். நீதிமொழிகள் 6 சொல்லப்பட்டிருக்கும், என்னை சிநேகிக்கிறவர்களை மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும்படிக்கும் அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். ஆண்டவருடைய வழி என்ன வழி? நீதியின் பாதை, அது நியாய பாதை. என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னையும் உங்களையும் நீதியின் பாதைகளில் நடத்துகிற கர்த்தர். தாவீது ராஜா கேட்கிறார், நித்திய வழியிலே என்னை நடத்தும் ஆண்டவரே, உடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உடைய வழிகளை எனக்கு காட்டும் ஆண்டவரே. பாதை தெரியாம நான் இருக்கிற ஆண்டவரே, உடைய பாதைகளை எனக்கு போதிப்பீரா? பிரயோஜனமாக இருக்கிறது எனக்கு போதிங்க ஆண்டவரே. அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கு ஒண்ணே சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 34:11. சங்கீதம் 34:11. வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை. ஆமென். கர்த்தருக்கு பயப்படுதலை கர்த்தர் போதிப்பார். நீதிமொழிகள் 4 அதிகாரம் 4 அதிகாரம் 11 ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன், செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன். ஆண்டவர் எதை போதிக்கிறாரா? ஞான மார்க்கம். அவருடைய பிள்ளைகளுக்கு எதை போதிக்கிறாரு? ஞான மார்க்கம். சங்கீதம் 14 என்ன போட்டிருக்கு? ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் தான். ஆனால் கேட்டுக்கு போகிற வாசல் எப்படி இருக்கும் தெரியுமா? விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் அநேகர் ஐயா. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் தான். அந்த சிலரில் நீ ஒரு ஆளாக இருப்பியா? ஆண்டவரே, உடைய வெளிச்சத்தின் பாதையில் என்னை நடத்துங்க ஆண்டவரே, உடைய சத்தியத்தில் என்னை நடத்தி என்னை போதித்தரணும். என் எதிராளிகளை நிமித்தம் செவ்வையான பாதைகளை என்னை நடத்தும். ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன், செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன். இந்த அதிகாரத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கும், ஞானமே முக்கியம், நீ ஞானத்தை சம்பாதி, அதை மேன்மைப்படுத்து. ஞானம் யாருயா? கர்த்தர் தான். ஞான கண்மலை யாரு? கர்த்தர். ஞான கண்மலையாய் நம்மோடு நடந்து வருகிறவர். அவரை மேன்மைப்படுத்துவாயா? நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும், அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். கர்த்தரை மேன்மைப்படுத்துவாயா? மேன்மைப்படுத்தி வாழுவாயா? உன் தலையை கிருபைகளினாலும் இரக்கங்களினாலும் உன்னை முடிசூட்டுகிற கர்த்தர், உன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துகிற கர்த்தர், உன் மீதில உன் கிரீடம் பூக்கும். அவர் நடத்துகிற பாதை எது தெரியுமா? ஞானத்தின் பாதை,
வெளிச்சத்தின் பாதை, நீதியின் பாதையிலே நடத்துவார். அது நீதிமான்களுடைய பாதை. நீதிமொழிகள் 4:18 என்ன கூறுகிறது? நீதிமான்களுடைய பாதையோ நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். ஆண்டவரே, என் பாதை, என் பிள்ளைங்களுடைய பாதை, என் கணவருடைய பாதை, என் மனைவியினுடைய பாதை இருளாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற பிரைட்டர், பிரைட்டர், மோர் பிரைட்டர், மகிமையின் மேல் மகிமை. டெய்லி நம்ம மேல் ஆண்டவர் வச்சிருக்கிற மகிமை கூடிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. நான் உன்மேல் வைத்த என் மகிமையினாலே உன் அழகு குறைவற்றதா இருந்தது. அவர் நம்ம மேலே வைத்த மகிமை. யோவான் 17 சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் ஒருமைப்பாட்டில் நீங்கள் தேறினவர்களாக இருக்கணும்னு சொல்லி, நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். நம்ம தேவனுடைய பிள்ளைங்க, நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும் தெரியுமா? நம்மளுக்குள்ள ஒருமைப்பாடு இருக்கா? ஒருமைப்பாட்டில் நம்ம குடும்பத்தில் இருக்கா? சகோதரர்களிடத்தில் இருக்கா? ஆவியானவர் எதிர்பார்க்கிறார் ஐயா, ஒருமைப்பாட்டில் நீ தேறினவனாக இருக்கணும். அதற்காக கர்த்தர் என்ன செய்த கொடுத்தாராம்? நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன். நான் எங்கே இருக்கிறேனோ நீர் எனக்கு தந்தவர்கள் என்னுடனே இருக்கும்படியாக நான் விரும்புகிறேன். அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். நானும் பிதாவும் நீங்களும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம்ல, அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. அப்பாவுடைய ஏக்கம் அதுதான். நம்ம குடும்பத்தில் 5 பேர் நாங்கள் இருக்கிறோன்னா 5 பேரும் ஒருமைப்பாட்டில் தேறினவங்களாக இருக்கணும். ஒவ்வொரு குடும்பமும் கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாக இருக்கணும். நம்ம சபையில் குடும்பம் நல்லா இருந்தால் தான் சபை நல்லா இருக்கும். அல்லேலூயா. சபையிலே ஒருமைப்பாடு, குடும்பத்திலே ஒருமைப்பாடு இருந்தால் தேசம் ஆட்டோமேட்டிக்காக ஒருமைப்பாட்டில் வந்துடும். ஐயா, நம்ம தான் காரணம். ஊழியக்காரங்க மனம் திரும்பணும். அல்லேலூயா. நியாய தீர்ப்பு எங்கே இருக்குது தெரியுமா? கர்த்தருடைய வீட்டில் தான் துவங்குது. கர்த்தருக்கு பயப்படுறோமா? வழியில் நடக்கிறோமா? கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பேதுரு அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். அதிலே தம்முடைய தாசனுக்கு கர்த்தர் அதாவது யூத இனத்தை தான் அவங்க உயர்ந்த குலம்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். அவர் பசியாக இருக்கிறார். ஒரு 6ஆம் மணி நேரத்தில் ஒரு ஞான திருஷ்டி அடைகிறார். வானத்தில் 4 முனைகளும் கட்டப்பட்ட ஒரு பெரிய துப்பட்டியை போல ஒரு கூடு வானத்திலேருந்து இறங்கி வருது. அதில் சகல 4 கால் ஜீவன்கள், காட்டு மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள் எல்லாமே இருக்குது. அப்போ நம்ம பேதுரு ஐயாட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா பேதுரு எழுந்து அடித்து புசி அப்படிங்கிறார். இவர் ஜோமனை போகிறாரு, ஞான திருஷ்டி அடைகிறார், சாப்பிட மனதாக இருக்கிறாரு. எல்லாரும் சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க நம்ம ஐயாவுக்கு. யார் வீட்டில் இருக்காருன்னா தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் வீட்டில் இருக்கிறார். அங்கே ஒரு கொர்நேலியன் ஒரு மனுஷன், இத்தாலியா பட்டாளம், 100க்கு அதிபதி. அவன் செசரியான்கிற ஒரு பட்டணத்தில் இருக்கான். அவன் கர்த்தருக்கு பயந்தவன், எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பான், தான தர்மங்களை செய்வான். ஒரு தேவதூதனை அனுப்பியான். 9ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான் கொர்நேலியு. வீட்டார் அனைவரோடு தேவனுக்கு பயந்து நடக்கிறான். தேவதூதன் 9ஆம் மணி நேரத்தில் வந்து சொல்கிறாரு, கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சமூகத்தில் நினைப்பூட்டப்பட்டது. நீ அந்த யோப்பா பட்டணத்தில் ஒரு ஆள் அனுப்பு, பேதுரு ஐயா அங்கே இருக்கிறாரு, அவரை வர சொல்லு, நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படும், நல்ல வழியில் உனக்கு போதிப்பாருன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம கொர்நேலி ஐயா என்ன செய்கிறாரு, வீட்டில் 2 மனுஷரையும் போர் சேவகரில் தேவ பக்தியில் ஒரு 3 பேரை அனுப்பி விடுறாரு. விவரங்களை சொல்கிறார். சொல்லி பேதுரு ஐயா வீட்டுக்கு அனுப்பி விடுறாரு. அப்போ தான் நம்ம பேதுரு ஐயா ஞான திருஷ்டி அடைகிறார் ஜெபம் பண்ணும் பொழுது. அப்போ அந்த கூட்டில் எல்லா காட்டு ஜீவன்கள், ஊரும் பிராணிகள், பறவைகள் எல்லாம் இருக்குது. அப்போ அடித்து பூசின்னு சொல்லும்போது நம்ம பேதுரு ஐயா சொல்கிறாரு, ஆண்டவரே, நான் தீட்டும் அசுத்தமுமாக இருக்கிற எதுவுமே என் வாய்க்குள்ளே ஒரு நாளும் போகாது, இதெல்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் ஒன்று சொல்கிறாரு, தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே பேதுரு அப்படிங்கிறார். 3 தடவை அந்த கூடு இறங்கி வருது. திரும்ப ஆண்டவர் சொல்கிறாரு, தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே. சரின்னு இவர் என்ன ஆண்டவர் பேசுகிறார். இப்படி வாசலில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட 3 மனுஷங்க வராங்க. பேதுரு என்ற மறுபேர் கொண்ட சீமோன் இருக்கிறாரா? நான் தான். இப்படி கொர்நேலியு ஒரு பெரிய 100க்கு அதிபதி வர சொல்லியிருக்கிறாரு. தேவனால் உமக்கு அருளப்பட்டவைகளை நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நாங்கள் கேட்குறதுக்காக எங்கள் 3 பேரை அனுப்பி விட்டுருக்கிறார், நீங்கள் வந்து போதிக்கணுமா அப்படின்னு.
சரின்னு அவங்க நல்ல உபசரணை பண்ணிவிட்டு அடுத்த நாள் இவங்க கூட போகிறாங்க, யோப்பா பட்டணத்துக்கு போகிறாங்க. போனால் எல்லாரும் கொர்நேலியு என்ன செய்கிறாரு, ஃப்ரெண்ட்ஸு உறவினர்கள் எல்லாரும் கூடி தேவ சமூகத்தில் கூடி இருக்கிறாங்க. பேதுரையா பார்த்தனா காலில் விழுந்து பணிகிறார். ஏய், நான் உங்களை மாதிரி ஒரு பாடுல ஒரு மனுஷன்தான் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு ஒன்று பேதுரு புரிந்து கொண்டார். அவன் சொல்கிறான், தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. யூதனானவன் எந்த இடத்துக்கும் போக மாட்டாங்க, ஆனால் ஆண்டவர் என்கிட்ட ஒன்று சொல்லி கொடுத்தார். இந்த தரிசனத்தின் மூலமாக எந்த மனுஷனையும் அசுத்தன்னு சொல்லக்கூடாது, தீட்டுள்ளவன் சொல்லக்கூடாது. எந்த மனுஷனாயினும் கர்த்தருக்கு பயந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனை அவருக்கு உகந்தவன், அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான். இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டு. அவரை நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்தீர்கள், 3ஆம் நாளிலே கர்த்தர் அவரை உயிரோடு எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டு. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தான் சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கினார். பல பாஷையில கர்த்தரை புகழ்ந்தார்கள். இதை பார்த்தவன பேதுருக்கு ஷாக் ஆயிட்டு, யூதருக்கு மட்டும்தான் கர்த்தர் தேவன் அல்ல, அவர் எல்லாருக்கும் தேவன். அல்லேலூயா. சர்வ பூமிக்கும் ஆண்டவர், வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவர். தேவனிடத்தில் பட்சபாதமே இல்லை, அவரிடத்தில் யாதொரு மாறுதல் இல்லை, யாதொரு வேற்றுமை நிலையில் இல்லை. நம்முடைய தாசனுக்கு அவர் புத்தி புகட்டினார். யாரையுமே நீ அசுத்தம் நினைக்க கூடாதுன்னு. நம்மளும் பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஏழையை பரியாசம் பண்ணுகிறோமா? அவர் திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பன். உன் பிள்ளைகள் எல்லாரும், கடைசியாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன், கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் பிள்ளைகளால் பிரச்சனை, நம்ம எல்லாரையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். பிள்ளைகள் மூலமாக பிரச்சனையை கொண்டு வரான் பிசாசு. நீங்கள் சரியாக இருப்பீங்க, செல்ஃபோனுக்கு அடிமையாக இருக்காங்க. ஆண்டவரே, என் பிள்ளைங்களை ஒரு மரியாளமாக போல மாற்றுங்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுளின் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்களே. அப்போ தேவதூதன் சொன்னா, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே, என் பிள்ளைங்களுக்கு நீங்கள் போதிங்க ஆண்டவரே. ஆவியானவர் தாமே இந்த வேத வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. முதலாவது நம்ம பார்த்தோம், அவர் நம்மை போதித்து நடத்துகிறவர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். ரெண்டாவது பார்த்தோம், அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார், நன்றாய் போதித்து உணர்த்தி நடத்துகிற ஆவியானவர். மூன்றாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை நமக்கு போதிக்கிறவர், நம்ம நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகிற கர்த்தர். என்ன போதிப்பார்? நமக்கு பிரியமானதை செய்ய நமக்கு போதிக்கிற கர்த்தர், அவருக்கு பிரியமானதை செய்ய போதிக்கிற கர்த்தர், நித்திய வழியிலே நடத்துகிற கர்த்தர். கர்த்தரால் போதிக்கப்பட்ட வாழ்க்கை என்ன வாழ்க்கை? பவுலையாக்கு என்ன போதித்தார்? மனரம்மியமாக இருக்க கற்றுக் கொடுத்தார். வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் மனரம்மியமான ஒரு வாழ்க்கை வாழ ஆவியானவர் கிருபை தருவாராக.